பட்டறை பெரும்புதூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 102 கிலோ புகையிலை பொருட்களை கடத்தி வந்த 2 பேர் காவல்துறையினர் கைது செய்து கார் மற்றும் 1 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹான்ஸ், கூல்லிப் போன்ற புகையிலை பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது அரசின் உத்தரவின் பேரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக கூல்லிப் என்று சொல்லக்கூடிய போதை வஸ்தை மாணவ மாணவிகள் குறைந்த விலையில் கிடைப்பதால் அதை எளிதாக வாங்கி பயன்படுத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளின் அருகில் உள்ள கடைகளில் இந்த கூல்லிப் போதை வஸ்து அமோகமாக விற்பனையாகிறது. கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்வதால் அதனை ஒரு சிலர் இருசக்கர வாகனம் அல்லது ஆட்டோக்களில் கொண்டு வந்து பள்ளி, கல்லூரி அருகே விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதை மாணவிகளும் அதிக அளவில் சாப்பிடுவதால் அவர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருக்கிறது என மருத்துவர்களும் எச்சரிக்கின்றனர். கர்ப்பப்பை பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு மாணவிகள் ஆளாக நேரிடும். இதை அறியாத மாணவ மாணவிகள் இந்த கூல்லிப் என்ற போதை வஸ்தை அதிகளவில் பயன்படுத்துவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. அதன்படி திருவள்ளூர் தாலுகா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருத்தணியிலிருந்து திருவள்ளூர் நோக்கி வந்த TN19 D0979 என்ற பதிவெண் கொண்ட காரை மடக்கி பட்டறை பெரும்புதூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 102 கிலோ புகையிலை பொருட்களை கடத்தி வந்த 2 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கார் மற்றும் 1 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் மதிப்பு 1 லட்சம் இருக்கும் என காவல்துறை சார்பில் தெரிவித்தனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.